Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் பைனரி ஆப்ஷன். பைனரி ஆப்ஷனில் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணுறது என்ன மாதிரி, அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் பைனரி ஆப்ஷன். பைனரி ஆப்ஷனில் வந்து என்ன மாதிரி நாங்கள் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, மற்றது இதில் வந்து ஒரு பிளாட்ஃபார்மை பற்றி உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். இதில் என்ன மாதிரி வந்து டெபாசிட் இருக்குது, வித்ட்ரோவல் என்ன மாதிரி இருக்குது, மற்றது என்னென்ன மாதிரி வந்து இதில் போயிட்டு நாங்கள் ட்ரேட் பண்ணுறது, என்னென்ன பேரில் வந்து ட்ரேட் பண்ணலாம், ப்ராஃபிட் ரேட் என்ன மாதிரி எல்லாமே வந்து தெளிவாக சொல்லுவேன். மற்றது வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து போனஸ் என்ன மாதிரி கொடுக்குறாங்க, வித்ட்ரோ பண்ணலாமா இல்லைன்னு சொன்னால் போனஸ் வச்சு என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யலாம், எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டெலிகிராம் சேனலில் தான் நான் வந்து இந்த லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதுமே, இந்த ட்ரேடிங் சைட்டை வந்து ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி தான் வரும். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் லொகின் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க இதில் பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று சொல்லியிருக்கு, இதை வந்து கொடுப்பீங்க. கொடுத்துட்டு உங்களோட ஜிமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கிளிக் பண்ணுவீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் அகைன் லொகின் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட ஜிமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்து. ஸோ நீங்கள் வந்து சைன்இன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்கள் எந்த மெயிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதாவது 6 டிஜிட் கோடு வந்து சென்ட் பண்ணுவாங்க. கோடை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, சைன்இன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுறோன்னு சொல்லி இதில் வந்து டெமோ வந்து காட்டியிருப்பாங்க, அதாவது டியூட்டோரியல் மாதிரி கொடுப்பாங்க. லேர்ன் ட்ரேடிங் யூஸிங் ரிஸ்க் ஃப்ரீ டெமோ அக்கௌண்ட் வித் 10,000 பேலன்ஸ், அதாவது $10,000 வந்து பேலன்ஸ் தருவாங்க. ஸோ நோ டெபாசிட் நீடட். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து பழகுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டினியூ வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் சார்ட் வந்து இருக்குது, என்ன மாதிரின்னு சொல்லி நீங்கள் இதையும் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் கோல் வந்து என்ன மாதிரி அப் அல்லது வந்து டவுன், இதைத்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. இது வந்து பைனரி ட்ரேடிங்காக இருக்க போகுது, பைனரி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்குறேன் ட்ரேடிங் செட்டிங் இருக்குது, என்ன மாதிரி அது வந்து செய்கிறது, டைம் எப்படி செட் பண்ணுறது, அமௌண்ட் வந்து எப்படி வந்து நீங்கள் அதில் கொடுக்குறது. ஸோ திரும்பவும் நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன் ப்ராஃபிட் அண்ட் பிளேசிங் ட்ரேட். ஓகே, டெமோக்குள்ளே வந்து போகிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் வந்து கிளிக் பண்ணி டெமோ அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேலே வந்து பேலன்ஸ் காட்டும் $10,000 வந்து. உதாரணத்துக்கு வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 USD போகிறேன். டைமர் வந்து இதில் நீங்கள் செட் பண்ணலாம் 1 மினிட்டில் விட்டுட்டு. மற்றது வந்து அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $10 வந்து கொடுத்துட்டு மேலே இருக்கிற சார்ட் வந்து பாருங்கள். இந்த சார்ட்டுக்கு வந்து நான் வந்து USD தான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் எந்த பேர் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேணும். செலக்ட் பண்ணிடும் ஒவ்வொரு பேருக்கும் வந்து 91%, 92%, 81%ன்னு சொல்லி ப்ராஃபிட் ரேட் வந்து இருக்கும். ஸோ நான் வந்து இதில் பாருங்கள் USDயில் விட்டுட்டு இதுக்கு வந்து 84% வந்து ப்ராஃபிட் வர மாதிரி இருக்கும். நான் வந்து $10 போட்டுவிட்டேன். இந்த இடத்துல வந்து அப்போ வந்து கொடுத்துட்டேன்னு சொன்னால் $10 போட்ட இடத்துலேருந்து மேலே போயிட்டேன்னு சொன்னால் எனக்கு வந்து ப்ராஃபிட் வரும். அதுவே வந்து டவுன் ஆகி கீழே போயிட்டேன்னு சொன்னால் எனக்கு வந்து நான் போட்ட 10 USD வந்து லாஸ்ட்டாக போகும். ஸோ இதுதான் வந்து பைனரி ஆப்ஷன். இந்த இடத்துல வந்து பாருங்கள் நான் வந்து அப்புன்னு சொல்லி கொடுத்துருந்தேன், டவுனில் தான் போயிட்டு இருக்கு. 1 மினிட் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு இது வந்து நான் கொடுத்த இடத்துலேருந்து மேலே போனால் ப்ராஃபிட், இல்லை கீழே வருதுன்னு சொன்னால் அது வந்து எனக்கு லாஸ்ட் ஆகும். சம்டைம் நான் வந்து டவுனை வந்து கிளிக் பண்ணி டவுன் சைட்லேயே போகுதுன்னு சொன்னால் எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும், இல்லைன்னு சொன்னால் மேலே போனால் அது வந்து லாஸ்ட்டாக வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது, இதில் வந்து எனக்கு ரிசல்ட் வந்து தெரியும். ஓகே, நான் போட்ட அமௌண்ட் வந்து லாஸ்ட். ஸோ ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் -$10 வந்து காட்டுது லாஸ்ட். இப்போ வந்து நான் வந்து ஒரு $30 அந்த மாதிரி வந்து போட்டுட்டு அப் வந்து கொடுக்குறேன். கொடுத்ததும் இந்த இடத்துலேருந்து மேலே போனால் எனக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு 82% வந்து ப்ராஃபிட்.
84% வந்து ப்ராஃபிட் வரும். இல்லை டவுன் ஆகுதுன்னு சொன்னால் இந்த 30 USDயும் எனக்கு வந்து லொஸ்ட்டாக வந்து போகும். சேம் இந்த பைனரி ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஸோ நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி சேம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை வந்து இந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணுவோமோ அதே சேம் தான் இங்கேயும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு 9 செகண்ட்ஸ் வந்து இருக்குது, நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு $30 வந்து லாஸ்ட். இப்போ வந்து நான் போட போகிறது $90 போட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அப்புன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ப்ராஃபிட் இல்லைன்னு சொன்னால் சேம் நான் வந்து போட்ட அதே இடத்துலையே வந்து நின்றுருக்கு சார்ட். ஸோ எனக்கு லொஸ்ட்டும் இல்லை, ப்ராஃபிட்டும் வந்து இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் இதே $90 வந்து போட்டு நான் வந்து அப் வந்து கொடுக்குறேன். ஓகே, $90 போட்ட இடத்துல $75 வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட மெயின் பேலன்ஸ் வந்து $10,000லேருந்து $35 வந்து அப் ஆகியிருக்கு. ஸோ $35 வந்து எனக்கு இப்போ எடுத்த டோட்டல் ட்ரேட்லேயும் வந்து எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இருக்கிற லாஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தா எனக்கு $35 வந்து ப்ராஃபிட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைனரி ட்ரேடிங்னு சொல்கிற பைனரி ஆப்ஷன். இதில் வர ப்ராஃபிட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. இது வந்து டெமோ அக்கௌண்ட். ஸோ நீங்கள் வந்து லைவ் அக்கௌண்ட்டில் தான் வந்து டெபாசிட் பண்ணுறதும் வித்ட்ரா பண்ணுறதும் செய்ய இயலும். இப்போ வந்து பாருங்கள், லைவ் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறது இந்தியா பே இருக்குது. மற்றது வந்து TRC20 USDC வந்து பே பண்ணலாம். மற்றது USDTயாகவும் வந்து கிரிப்டோ வந்து யூஸ் பண்ணியும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து USDT தான் வந்து பே பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் $100 வந்து மினிமம் வந்து நீங்கள் 10 USD தான் வந்து டெபாசிட் பண்ண இயலும். மேக்ஸிமம் வந்து $500. ஸோ 100 USDன்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போனஸ் கோட் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டெபாசிட் போனஸ்ன்னு சொல்லியிருக்கு. போனஸ் கோட் அதாவது நீங்கள் வந்து $80 வந்து $80க்கு அதிகமாக டெபாசிட் பண்ணால் உங்களுக்கு வந்து 30% வந்து போனஸ் கிடைக்கும். அதே மாதிரி $90 வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணால் $90க்கு வந்து மேலே டெபாசிட் பண்ணால் 40% வந்து போனஸ் வந்து கிடைக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் வந்து பாருங்கள், $120 சொன்னால் இந்த டெபாசிட் 50ன்னு சொல்லியிருக்கு, ப்ளஸ் 50% வந்து எனக்கு போனஸ் வந்து தருவாங்க. பட் இந்த போனஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டெபாசிட் பண்ணி 120 வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக 50% போனஸோட வந்து ப்ளஸ் $60 வந்து அட் ஆகும். ப்ரொசீட் டு பே வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் $120 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் டோட்டலாக $180 வந்து ரிசீவ் ஆகும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து திரும்ப அகெயின் வித்ட்ரா பண்ணுறதா இருந்தால் வித்தவுட் ரேட் உங்களுக்கு வந்து $120 மட்டும்தான் வித்ட்ரா பண்ணலாம். போனஸ் வந்து $60 வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. பட் இந்த $60 வந்து வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்து அகெயின் ஒரு 10 USD வருதுன்னு சொன்னால் டோட்டல் நீங்கள் வந்து $130 வந்து வித்ட்ரா பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இந்த போனஸை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. யூ கான்ட் வித்ட்ரா போனஸ். பட் போனஸை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி அந்த ட்ரேடிங்கில் வர ப்ராஃபிட்டை மட்டும் நீங்கள் போட்ட அமௌண்ட்டோடு சேர்த்து டோட்டலாக வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ப்ரொசீட் டு பே வந்து கொடுத்ததும் உங்களுக்கு வாலெட் வந்து தருவாங்க. அதை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து காசு போடுறத விட நான் சொன்ன ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்மில் போடுறது வந்து உங்களுக்கு நல்லது. ஆனால் இந்த தளத்தில் யாருமே காசு வந்து போட்டு ஏர்ன் பண்ண நினைக்க வேணாம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தான் பண்ணுறேன். இதே மாதிரி பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங்கை பற்றி நான் போட்டிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் காசு போட்டு ஏர்ன் பண்ண இயலும். பட் இதில் வந்து ப்ராப்பரான ஒரு ப்ராக்டிஸ் வந்து இருந்தால் தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டெபாசிட், மற்றது வந்து வித்ட்ரோவல் இருக்குது. அப்படின்னு சொல்லி கேட்டால் வித்ட்ரோவலை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதும் இதில் பாருங்கள் இந்த அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, மற்றது வித்ட்ரோவலுக்கு வந்து எவ்வளோ அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி இதில் நீங்கள் பார்க்கலாம். என்னென்ன மெத்தட்லாம் வித்ட்ரோ பண்ணுறோன்னு சொன்னால் சேம் நீங்கள் வந்து கிரிப்டோ யூஸ் பண்ணலாம். இந்தியா பே இருக்குது, USDT USDC இருக்குது. நீங்கள் வந்து எது தேவையோ அதை வந்து வித்ட்ரோ பண்ணலாம். பட் இதில் வந்து மினிமம் வித்ட்ரோவல் அமௌண்ட் வந்து 20 USDT 20 USDT இருந்தால் மட்டும்தான் வித்ட்ரோவல் பண்ண இயலும். யாருமே வந்து இதில் போயிட்டு காசு போட்டு ஏர்ன் பண்ண நினைக்க வேணாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ பண்ணுறேன்.
இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இந்த பைனரி ட்ரேடிங் வந்து செய்கிறது. இந்த பிளாட்ஃபார்ம் உண்மைக்குமே வந்து நாங்கள் காசு போட்டு ஏர்ன் பண்ண இயலுமா எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கேன். இவ்வளோ நான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.